நான் வந்து யாருக்குமே அப்படி டைரக்டா சப்போர்ட் பண்ண மாட்டேன். யார் பண்றாங்களோ நல்லது பண்றாங்களோ அவங்கதான் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கறதுதான். அதான் யார் நல்லது பண்றாங்க உங்களோட கான்செப்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது யார் பண்றா அப்படின்னா பிஜேபி கண்டிப்பா நல்லது பண்ண மாதிரி தெரியல. சரி, இப்போ நார்த் ஸ்டேட்ல எல்லாம் பாருங்க, கிறிஸ்தவங்க வந்து அடிக்கப்படுறாங்க, முஸ்லீம்காரங்க வந்து அடிக்கப்படுறாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லி நிறைய பேரை கொல்றாங்க. சோ இது வந்து மத அரசியல் பண்றாங்கிறது என் கருத்து. அதே நேரத்துல காங்கிரஸ்க்கும் என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. ஏதாவது புதுசா ஒரு கட்சி வந்ததுன்னா நல்லா இருக்கும். விஜய் ஆல்ரெடி லைன்ல இருக்காரு. சீமான்லாம் அது நடிகைகள் பின்னாடி போய் நல்ல பேர் இல்ல. சீமான்லாம் பத்தி நம்மளுக்கு ஐடியா இல்ல. அவருக்கெல்லாம் நல்ல பேரும் இல்ல. மத்தபடி ஒரு கூட்டணி கட்சியா இப்படி இப்போ காங்கிரஸ் விஜய் இந்த ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கிறிஸ்தவர்னு சொன்ன ஒரு கான்செப்ட் சொல்றேன். தமிழக அரசியல்ல வந்து ஜாஸ்தி கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கட்சியே நாம் தமிழர் கட்சி தான். அது நீங்க எப்படி சொல்றீங்க? கவுண்டிங்ல சொல்றேன். அதிகம் இஸ்லாமிய நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா டிஎம்கே வந்து எவ்வளவு இல்ல கிறிஸ்தவர்களுக்கு தனியா மினிஸ்ட்ரியா வச்சிருக்காங்க. கிறிஸ்டியன் சிறுபான்மையின் எந்த கான்செப்ட்ல சொல்றீங்க? சிறுபான்மை ஆனா அப்படித்தானே இன்னைக்கு சித்தரிச்சு காட்டுறீங்க எல்லாரும் கிறிஸ்தவர்களை. இல்ல அது கிறிஸ்தவ சிறுபான்மை கிடையாது. எந்த இதுவுமே வந்து ரிலீஜியனை வச்சு நம்மள கவுண்ட் பண்றது இல்ல. அதுதான் பிரச்சனை. நான் வந்து ரிலீஜன் நான் பேசல. இப்படி வந்து பிஜேபி வந்து இப்படி மத அரசியல் பண்ணுதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா அதே நேரத்துல மும்பைல நிறைய கோஸ்டல் ரோட் எல்லாம் போட்டிருக்காங்க, நிறைய ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம அகேன்ஸ்ட் கிடையாது. ஆனா இந்த மத அரசியல் நார்த் ஸ்டேட்ல பண்றாங்க, அது பிடிக்கல. மத்தபடி எல்லாம் ஓகே தான். சவுத்ல எல்லாம் கரெக்டா இருக்கு. சவுத்ல கரெக்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சவுத்ல வந்து அவங்க இன்னும் வாய்ப்பே இல்லையா, அவங்களுக்கு தான் வாய்ப்பே கிடைக்கலையே. சோ அவங்க எப்படி பண்றாங்கன்னு வந்த பிறகு தான் தெரியும். நம்ம இப்ப சொல்ல முடியுது. ஓகே, இப்போதைக்கு என் கருத்து என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கூட விஜய் கூட்டணி வச்சு ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு ஒரு கருத்து.